வந்து ஒரு சில வாய்ஸுகள்லாம் வரப்போகுது. அது ஒரு சில டைலாக்ஸாக வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். அந்த டைலாகை கேட்ட உடனே உங்களுக்கு வந்து இதை யாருக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ அவங்களுக்கு நீங்க ஈஸியா டெடிகேட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கான காரணமும் எங்களுக்கு தெரியணும். ஓகே, சோ முதல் வாய்ஸ், அந்த முதல் டைலாக் என்னன்னு கேட்டுடலாம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? இதை யாருக்கு கொடுக்கலாம்? இல்ல உங்களுக்கு தரல. அவர் ஏதோ யோசிக்கிறாருன்னு சொல்ல வந்தேன். அவர்ல ஸ்டாப் பண்ணோன்னே அது உங்களுக்கு ஆயிடுச்சு. இல்ல இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் உண்மையான பதில சொல்லுவேன். அதுக்கு பேக் ஸ்டோரியை வேற கரெக்டா சொல்லுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த வாய்ஸ் போடுங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். எம்ஏ philosophy. எங்க ஐயாவா? ஐயா எனக்கு என்னடா அவங்கள விட்டா வேற யாரு இது? அந்த திருமணத்தை சைடுல பார்த்துட்டு நம்ம பாத்துறவே கூடாது. நம்ம அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது நம்ம கிட்ட தான் வர போறாங்கன்னு சொல்லி. ஏன் இதை சொல்றேன்னா, இவரோட பெரிய இது என்னன்னா, ஒரு விஷயம் சொன்னாருன்னா அதுக்கு ஒரு உவமை சொல்லுவாரு. ஒரு எக்ஸாம்பிள்னு ஒரு கதை மாதிரி சொல்லுவாரு. அது எதுக்கு சொன்னாப்ல, ஏன் சொன்னாப்ல? இப்ப வீட்டுக்கு போனா தான் புரியும் அதுல இருக்குல்ல. வீட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் புரியாது. நாளாட்ட அப்படி டீல் பண்ண ஆரம்பிச்சேன். முன்னாடிலாம் கிண்டல் பண்ணி டீல் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கதை, எதுகை மோனையில பேசுறது, அதுக்கு ரைமிங் பேசுறதுன்ட்டு உங்களுக்கு தெரியாது. அது கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர் கிடையாது. இல்ல நகைச்சுவை பண்ணுவாப்ல, கடி ஜோக்ஸ் பண்ணுவாப்ல. இவர் சொன்னார்ல நாங்கெல்லாம் செட்ல டார்ச்சர் பண்றோம்னு சொன்னாப்ல. அவர் ரெண்டே ஜோக்கு போட்டு எங்களை ஒரு 2 வருஷத்துக்கு பேச விடாம பண்ணிடுவாரு. அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இவர்தான் நெக்ஸ்ட் வாய்ஸ் சொல்லுங்க. எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல நான் ஹீரோவா பிறக்கணும், நீ ஹீரோ ஃப்ரெண்டா பிறக்கணும். யாருக்கு தியாகம்? இந்த ஜென்மத்துல ஃப்ரெண்ட், ஹீரோ ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்க டெடிகேட் பண்றேன் நான். சூப்பர். அடுத்த ஆடியோ. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ நேத்து மட்டும் கலை போன எடுக்காம காலையில 7 மணிக்கு மதுரை பிளைட். அந்த எப்பயுமே 10 மணிக்கு மேல எடுக்காத நான் எடுத்துட்டேன் போறேன். இது பேசாம ஸ்டார்ட் ஆகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இத நம்ம வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணோம்? உங்களுக்கு டெடிகேட் பண்ணோம். 2 பேருக்கும் டெடிகேட் பண்ணி. அண்ணா என்னன்னா, ஆமா இப்படி சொல்லிட்டீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இதுக்கு பேக் ஸ்டோரி சொல்லணுமா? இல்ல இல்ல வேண்டாம். கேப்ப நானே. நெக்ஸ்ட் ஆடியோ. ஐயோ இந்த சென்டிமென்ட்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகறான்டா. பாலசரவணன். ஓகே, பேக் ஸ்டோரி சென்டிமெண்டா பேசுறாப்ல. நீங்கதான் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நீங்க பிரதர் உங்களுக்கு தெரியாது உங்களோட இது வந்துன்னு சொல்லி இந்த சென்டிமெண்டா சொல்லியே அந்த மாதிரி அது அவருக்கு டெடிகேட். ரைட், சூப்பர், லவ்லி. யா இதுதான் டக்குன்னு சொன்ன உடனே வந்து அப்படி ஸ்பான்டேனியஸா வந்து அடிச்சிட்டே இருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக்னே. ஸோ அயலான் 2 அதை பத்தி ஏதாவது விஷயங்கள், ஏதாவது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எப்போ ரெடி பண்றாரோ ஸ்கிரிப்டை அப்போ போக வேண்டியதான். பட் கண்டிப்பா இதோட பார்ட் 2வும் பண்ணணுன்றதான். இது நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணும்பொழுதே யோசிச்சது தான். ஏன்னா இதுக்குள்ள R&D அவ்வளோ ஒர்க் பண்ண போறோம். எப்படி ஏலியனை உருவாக்க போறோம், எப்படி இதை அசைய வைக்க போறோம், இது என்ன பண்ண போறோம், நிறைய பண்ணியாச்சு. இது எல்லாரும் ஓன் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ரசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஓன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஃபேஸ் குழந்தைங்களை பயமுறுத்தக்கூடாது, ரொம்ப அப்பீலிங்காக இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். இப்படி நிறைய ரெடி பண்ணது வந்து இந்த ஒரு படத்துக்கானது மட்டும் இல்லை. இந்த ஸ்டோரி, இந்த கிளைமாக்ஸ் மட்டும்தான் இந்த படத்துக்கானது. இந்த கேரக்டர் ஏலியன் இது பண்ண ஒர்க் எல்லாம் 2 இல்லை, நிறைய சீக்வல்ஸ் ஒர்க். சூப்பர் சூப்பர். ஆனா இந்த வருஷம் பொங்கல் அயலான் பொங்கலா இருந்தது. ஸோ போன வருஷம் பொங்கல் எப்படி இருந்தது, அதுல இருந்து இந்த வருஷம் பொங்கல் எப்படி இருக்கு? படம் ரிலீஸ்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா செலிப்ரேஷன் தானே நமக்கு. ஒரு நார்மல் டேல படம் ரிலீஸ் ஆகுதுனாலே நமக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஃபெஸ்டிவல் ரிலீஸுங்கிறது எனி ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான். எனக்கு இதுக்கு முன்னாடி ரஜினி முருகன் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி முருகனும் வந்து கொஞ்சம் டிலே ஆகி அப்படியே வந்து ஒரு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு, பிளாக் பஸ்டர் ஆச்சு. இந்த படமும் அதே மாதிரியான ஒரு ரிப்பீட் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ பொங்கலுக்கு எல்லாரும் நம்ம சந்தோஷமாக ஒரு படம் சக்ஸஸில் சந்தோஷமாக இருப்போம். அதே டைமில் மக்களை ஒரு படம் கொடுத்து நம்ம ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷப்படுத்தணுன்றது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்க்குற
ஒரு படமாக பண்ணதில் ஒரு புது கதையாக இருந்தாலும் ஒரு என்டர்டெய்னிங்காக நிறையா சிரித்து நிறையா ரசித்து ஒரு புது கதையை பார்த்த ஒரு ஃபீல், அப்படி ஒரு படத்தை இந்த டீமில் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தோன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படம் ரிலீஸ் ஆனதோட சேர்த்து எங்களுக்கு இன்னொரு ரிலீஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் ஃபேமிலி பிக்சர் Yes. பொங்கல்னா வந்து அந்த பிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி இருக்குது, அண்ட் ஃபேமிலி இந்த படத்தை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ரவிக்குமார் சாரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் தான். எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து இந்த கேரக்டரை பார்க்கும்பொழுது அவங்க பயங்கரமாக அது ஓடுறது. குகன் வந்து இப்படி ஜம்ப் பண்ணி அப்படி விழுகிறது வந்து அவருக்கு வல்ட்டிலாம் அடிக்க தெரியாது. ஓகே. ஆனால் அந்த எண்டு போஸை மட்டும் அப்படி உட்காந்து இப்படி தான் உட்காருவான் அயலான், இப்படி தான் உட்காருவான் அயலான்னு சொல்லி செஞ்சு காட்டுவான் அது. ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறது இந்த படத்தை நாங்கள் நினச்ச மாதிரி கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்துருக்கிறது தான். இதோட கலெக்ஷனு இது எல்லாமே செகண்டரி. இது கண்டிப்பாக நல்ல கலெக்ஷன் பண்ணும், நல்ல நம்பர் பண்ணுங்கிறது இந்த படம் பண்ணும்போதே தெரியும். ஆனால் இது இப்படி கோவிட் இந்த மாதிரி உலகமே எதிர்பார்க்காத இவ்வளவு பெரிய தடங்கள் எல்லாம் தாண்டி நாங்கள் கொண்டு வந்து நினைச்சதை அச்சீவ் பண்ணி நிறுத்தியிருக்கோன்றது தான் எங்கள் எல்லாருக்கும் பயங்கர